ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் டோட்டோவோட ஒரு சிம்பிள் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து 8/1/2024க்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 5ஆம் தேதி, அதாவது ஃப்ரைடே, இது வந்து நம்மளுடைய நியூ இயர் ஸ்பெஷல் ட்ரான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் நிறையா கொடுத்துருந்தோம். இந்த ட்ராவுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டு 7, 12, 17, 20, 31, 35, அடிஷனலில் 22. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த 5ஆம் தேதி வந்த ரிசல்ட் நண்பா. நம்மளுடைய நியூ இயர் ஸ்பெஷல் ட்ரான்னு சொல்லிட்டு வந்த ரிசல்ட்டு. ஸோ இந்த 8ஆம் தேதிக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 5ஆம் தேதி என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 5ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்ம வந்து சீரியல் அடிப்படையில் எடுத்திருந்தோம். 2 சீரியலுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தோம். அப்படி மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரை பேஸ் பண்ணி அவங்க வந்து ரிசல்ட்டில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு 23, 24, 25 அப்படியே நம்ம கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இங்கே கூட்டியிருந்தோம். கூட்டும்போது நம்மளுக்கு 5, 6, 7 கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம ட்ரிக்ஸ் 1ல் வந்து 5, 6, 7 நம்மளுடைய ஃபஸ்ட்டு டச்சாக கொடுத்துருந்தோம். அந்த விதத்தில் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 7 கிடச்சிருக்கு நண்பா. ஸோ 7 வந்து இது நம்மளுக்கான வின்னிங். ஸோ இது நம்மளுக்கு 7 வந்து வின் ஆகிருக்கு நண்பா. நம்மளுடைய கெஸ்ஸிங் படி இது நம்ம போன வெள்ளிக்கிழமை கொடுத்தது வேண்டாம், நீங்கள் வெள்ளிக்கிழமை வீடியோ எடுத்து பாருங்கள். ஸோ செகண்ட் டச்சில் நம்ம வந்து மிஸ்ஸிங் சீரியல் கொடுத்துருந்தோம். ஸோ மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 35 கொடுத்துருந்தோம். ஸோ 35 அப்படியே வந்துருந்துச்சு நண்பா. 35 அப்படியே வந்துருந்துச்சு. இது நம்மளுக்கு வின்னிங். ஸோ டச்சை பொறுத்த வரைக்கும் ட்ரிக் 1 படி, ட்ரிக் 2 படி நம்மளுக்கு வந்து 75 வந்துருச்சு நண்பா. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் தான். ஏன்னா இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டை நம்ம மேலே எழுதிட்டோம், வேண்டாம் நம்ம இங்கேயும் எழுதிடலாம். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7, 12, 17, 20, 31, 35, 22 அடிஷ்னல். ஸோ இதுதான் நம்மளுடைய ரிசல்ட்டு. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 7 ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு 35 ஹிட் ஆயிடுச்சு. அதோட நம்ம 3ஆவதாக ஒரு மெத்தட் கொடுத்துருந்தோம். ட்ரிக்ஸ் 3 படி நம்மளுக்கு வந்து 30 to 39க்குள்ளே 2 நம்பர்ஸ் அல்லது 3 நம்பர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் இந்த ட்ராவில் கிடச்சிருந்தது. நம்மளுக்கு இதில் வந்து 31, 35 கிடச்சிருந்துச்சு நண்பா. ஸோ இது நம்மளுக்கு வின் ஆயிருந்துச்சு. ஏன்னா 30 சீரியல் வந்து நம்மளுக்கு கம்மியாக எடுத்திருந்தாங்க, அதனால தான் நம்ம 30 சீரியலை பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம போன ட்ரா கொடுத்தது நண்பா. போன ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேமை பொறுத்த வரைக்கும் நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சி. ஸோ இப்போ நம்ம அதே ஃபார்மேட்டை தான் இன்றைக்கான ட்ராவில் நம்ம பயன்படுத்த போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய இந்த 8ஆம் தேதிக்கு இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ 8ஆம் தேதி ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த நம்பர்ஸை ஃபுல்லாகவே அப்படியே கொண்டு வந்துடலாம் நண்பா. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு 8ஆம் தேதி டோட்டோ கெஸ்ஸிங் 8/1/2024 மண்டே. ஸோ இந்த ட்ராவுக்கான ரிசல்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஓயாமல் அங்கே வந்து கையை கொண்டு போய் காட்டினோம்னா நிறைய நண்பர்களுக்கு குழப்பம். அதனால் அந்த ரிசல்ட்டை ஃபுல்லாகவே இங்கே கொண்டு வந்துடலாம். பாஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நண்பா, அந்த ரிசல்ட் அப்படி இங்கே கொண்டு வந்துடுவோம். 12, 15, 16, 23, 24, 38, 44. அதுக்கடுத்து 7, 8, 24, 25, 29, 40, 18. அடுத்து 11, 12, 19, 23, 25, 41, 47. அதுக்கடுத்து 13, 17, 18, 24, 37, 41, 15. ஏன்னா நான் அங்கே இங்கேயும் சொல்லிட்டு மாற்றி போட்டோம்னா உங்களுக்கு குழப்பம். அதனால தான் நான் அங்கே உள்ளது அப்படியே நமக்கு எடுத்து எழுதலான்னு பார்க்குறேன். 8, 16, 23, 24, 36, 48, 5. அதோட நம்மளுக்கு கடைசியாக வந்த ரிசல்ட்டு 7, 12, 17, 20, 31, 35,
அடிஷ்னலில் 22. இப்போ நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ லாஸ்ட்டு ட்ரா ரிசல்ட்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அங்கேயும் இப்போ கேமராவை மாற்றும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி தெரியும். அதனால தான் நம்ம இங்கே எடுத்து எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இப்போ நம்ம போன ட்ரா எடுத்த அந்த 5 நம்பர்ஸையும் அப்படியே எடுத்திருக்கோம். 5 ட்ரா ரிசல்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கான நம்மளுடைய ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இது நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட். இப்போ இந்த ட்ராவுக்கான ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவில் சேம் தான் நம்மளுடைய சீரியல் மெத்தடை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு 1 to 9 இந்த சீரியல் நம்பர்ஸ் வந்து எப்போதுமே கணக்கில் வச்சுக்கோங்க. 1 to 9, 10 to 19, 20 to 29ங்கிறத. லாஸ்ட்டாக வந்த 2 ரிசல்ட்டை கவனிங்க. நம்மளுடைய வெள்ளிக்கிழமை வந்து 7, அதுக்கு முந்தின ட்ரா 8. ஸோ இந்த 2 ரிசல்ட்டுமே ஒரு குறிப்பிட்ட ட்ராவுக்கு முன்னாடி 7, 8ன்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. ஸோ இந்த ரிசல்ட் தான் அப்படியே பிரித்து நம்மளுக்கு வந்து 2 ட்ராவாக இறங்கியிருக்கு. அந்த ரிசல்ட்டை தான் அப்படியே எடுத்து இறக்கியிருக்காங்க. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா அந்த 1 to 9 சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேறு எதுவுமே வந்து உள்ளே இருக்காது. ஸோ அந்த நம்பர் அப்படியே பிரித்து எழுதியிருக்கிறனால இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு T1 படி இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடைக்க போகிற சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங் படி 6, 9, 5. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ட்ரிக் 1 படி 6, 9, 5லேருந்து இந்த ட்ராவுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஏன் 6, 9, 5 அப்படி சொல்கிறேன்டா, இங்கே நம்மளுக்கு வந்து 7, 8 அதே 7, 8 தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த தடவை நம்மளுக்கு 9க்கு சான்சஸ் இருக்குது, அதேமாதிரி 6க்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 8, 7 இதுக்கு முந்தின ட்ரா வந்து நம்ம 35 கொடுத்தோம்ல. அப்போ எப்படி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முந்தின ட்ராக்கள் தான் 37, 36, 35. ஸோ இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ சேம் தான் இங்கே 3 இது முடிஞ்சிட்டதுனால மறுபடியும் 3வது முடிஞ்சிட்டதுனால 4வது தான் நம்மளுக்கு வந்து 34 கேள்விக்குறி தான். ஏன்னா எப்போதுமே ஒரு ஃபார்மேட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து 3 வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது லக்கு தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு 8, 7 இருக்கிறதுனால 6க்கு இங்கே சான்சஸ் இருக்குது. ஒருவேளை 6 வந்து நம்ம வந்து அவங்க நம்மளுக்கு சுற்றி வர மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பும்போது அது 9ஆக மாறும். ஏன்னா இங்கே சீரியல் தானே, அப்போ தலைகுத்துற வரும்போது 9 வரலாம். அப்போ 6, 9 இந்த ட்ராவுக்கு T1 படி வந்திருந்தாலும் 5 ஏன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 பொறுத்த வரைக்கும் இந்த 2 ரிசல்ட் வரையிலையும் நம்மளுக்கு 5 வந்து அடிஷ்னலில் வந்துட்டு போயிருக்கு நண்பா. ஸோ நம்ம ஒரு குறிப்பிட்ட 5 ட்ரா போட்டதுனால 5 ட்ராவில் அடிஷ்னலில் 5 1 தான் இருக்குது. இதுக்கு முந்தின ட்ராக்களில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலில் வந்து நம்மளுக்கு 5 3 தடவை வந்திருக்கும். அதனால் 5 இந்த ட்ராவுக்கான கன்ஃபியூசர் நண்பா. ஸோ இது நம்மளுக்கு வந்து ஜியாக இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு கன்ஃபியூசர். அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் T1ல் வந்து 6, 9, 5 நம்ம அப்படியே எடுக்கணும். அந்த மாதிரி தான் இந்த ட்ராவில் நம்மளுக்கு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கு. அதனால் 6, 9, 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய T1 ஃபார்மேட் நண்பா. T2 படி இந்த ட்ராவில் 34 இருக்குது. ஏன்னா இந்த சீரியல் அப்படியே இறங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 இருக்கிறதுனால இந்த 34 நம்ம வந்து அப்படியே கீழே இறக்கிடலாம். 34. ஸோ இந்த 34 நம்ம வந்து ரொட்டீன் பண்ணணும் நண்பா. ரொட்டீன் பண்ணும்போது இதை வந்து நம்மளுக்கு 43 கூட மாறும். ஸோ இந்த மாதிரி கூட நம்மளுக்கு வந்து ட்விஸ்டடு ஆகும். நிறைய நண்பர் வந்து இந்த 3வது சீரியலை கவனிச்சிருப்பாங்க. 2 சீரியலை கவனிக்க மாட்டாங்க. 3வது சீரியலை கவனிச்சிட்டாங்கன்னா 4வது சீரியல் வந்து நம்மளுக்கு 34 வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் தான் அந்த 34 வந்து 43 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 34, 43க்கும் சான்சஸ் இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு. இது நம்மளுடைய செகண்ட் ஃபார்மெட். அதாவது இது நம்மளுக்கு ட்விஸ்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது நம்மளுடைய கெஸ்ஸிங் படி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு நம்பர் நம்ம எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். ஸோ T2 படி நம்மளுக்கு இந்த ஃபார்மெட் கிடச்சிருக்கு. ஸோ T1ல் 6, 9, 5 டச்சாக இருக்கணும். T2 படி நம்மளுக்கு 34 அல்லது 43 நம்மளுக்கான டச்சில் இருக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து சீரியல் படி நம்மளுக்கு வந்து 1 to 9 வந்து 7 வந்துருச்சு. 10 to 19 வந்து நம்மளுக்கு வந்து 12, 17 வந்துருச்சு. 20 to 29 வந்து நம்மளுக்கு வந்து 20, 22 வந்துருச்சு. 30 to 39 நம்மளுக்கு 35, 31 வந்துருச்சு. ஸோ 40ஓட சீரியல் மிஸ்ஸிங் நண்பா. ஸோ மிஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியல்
மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 40 to 49 ஃபார்மெட் வந்து மிஸ் ஆகிருக்கு. அப்போ இதில் வந்து இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு எக்ஸு 2 அப்படி இல்லாட்டினா 3ஆவதாக ஒரு எக்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதிகபட்சமாக நம்மளுக்கு 40 to 40 வந்து 2 நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க குழு நண்பா. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலாட்டினா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து வீடியோ போடாட்டாலுமே நம்ம வந்து டோட்டோ 4Dக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணுண்டா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் நண்பா. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.